ம். தாவேகா கிட்ட 108 எம்எல்ஏக்கள் இருந்தும் ஆளுநர் வந்து ஆட்சி அமைக்க இழுத்தடிக்கிறாருன்னு நினைக்கிறீங்களா? இது ஏதோ திட்டமிட்ட சதி மாதிரி தான் தெரியுது. ஏன் அப்படின்னா, அவங்க ஒரு பாயிண்ட்ல பார்க்கும்பொழுது வந்து, அவங்க தனிப்பட்ட முறையில வந்து ஒரு மெஜாரிட்டியா வந்து வந்திருக்காங்க ஆக்சுவலி. அது முதல்ல வந்து பார்க்கணும். ஆனா பிரையாரிட்டின்னு ஒண்ணு இருக்கு. ஃபர்ஸ்ட்டு அதுதான் பிரையாரிட்டி. கூட்டு கிடைக்கல 118 கிடைக்கல அப்படின்னா, அது சட்டமன்றத்தில தான் அவங்க வந்து நிரூபிக்கணும். ஆனா இப்ப ஏன் இந்த மாதிரி வந்து இழுக்கடிக்கிறாங்க அப்படின்றது புரியல. உண்மையா. சதி நீங்க யாரோட சதியா இருக்கும்? இல்ல இது வந்து யாரோட சதின்னுன்றது சொல்ல முடியாது. ஆளுநர் பொறுத்தவரைக்கும் அவருக்கு குடுத்த அந்த நார்ம்ஸ் அவர் ஃபாலோ பண்றாரு. 118 இருந்தா வாங்க, இல்லன்னா விடுங்க அப்படின்னு சொல்லிட்டுங்க. இதுல தனிப்பட்ட முறையில வந்து இது யாரோட சதி அப்படின்றதெல்லாம் வந்து சொல்ற மாரி இல்ல. விஜய் கிட்ட வந்து அந்த அளவுக்கு இல்ல. ஆனா ஒரு விஷயம் என்னன்னாக்கா, மக்கள் இவரு தான் வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவா வந்து முடிவெடுத்து தான் இந்த இது பண்றாங்க. இத தாண்டி வேற யாருமே உள்ள வர்றதுக்கு மக்கள் முதல்ல ஒத்துக்க மாட்டாங்க. ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்கும். அப்படி ஒரு வேளை முடிவு பண்ற மாரி இருந்தா. இப்ப இதுவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மெஜாரிட்டி வந்து நீங்க சட்டமன்றத்த நிரூபிங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவரு கண்டிப்பா வந்து ஆளுநர் வந்து ஆட்சி அமைக்க கூப்பிடணும். அதத்தான் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஆக்சுவலி. அதுதான் கடைசியா நடக்க போகுது.